அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அப்படியே பிறந்துட்டாலும் கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது. அப்படியே இருந்துட்டாலும் இந்த உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்கிறது ரொம்ப அரிது. நல்ல மனுஷனை பார்க்கறது ரொம்ப அரிது. நம்ம வாழ்கிறது ஒரு பக்கம், பார்க்கறது ஒரு பக்கம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் நிறைய திருவிளையாடலை நமக்கு நடத்துவார். இந்த திருவிளையாடலில் ரொம்ப சிக்கி தவிக்கிறது யாருன்னா சிம்மராசிக்காரர்கள் தான். கடவுளோட திருவிளையாடல் புரியுதோ இல்லையோ, வீட்டில் உள்ளவங்களோட திருவிளையாடலே நமக்கு புரியாது. அப்புறம் எங்கே கடவுளோட திருவிளையாடல் புரிகிறது? எதையும் தாங்கும் இதயம் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள். அம்பாள் பார்த்துப்பா. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அம்பாள் பார்த்துப்பா, கவலைப்படாதீங்க. சில பேரோட மனசில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுற்றி வந்து தான் இடம் பிடிக்கணும். உலகத்தை சுற்றி வந்து முருகபெருமான ஒரு ஞானப்பழத்தை பெறுவதற்காக உலகம் சுற்றி வந்தார். நம்பால் அப்பயே ஸ்மார்ட் ஒர்க் ஆரம்பிச்சிட்டார் பிள்ளையார். அவர் அப்பா அம்மாவே உலகம்னு சொல்லி ஆட்டையை போட்டுட்டார் இந்த ஞானப்பழத்தை. அப்படி ஞானப்பழத்தை வாங்கி என்ன பண்ணார் சொல்லுங்கள்? பிள்ளையார் முச்சந்தி உட்காந்துருக்கார். நம்பால் பாருங்கள், 6 படை அம்சமாக போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்மார்ட் ஒர்க்கில் கிடைக்கிற விஷயத்தினால பெரிய அளவில் பலன் இல்லை. கொஞ்சம் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக பலன் இருக்குங்கிறார் முருகனே. இதை சொல்லிக் கொடுக்குறார். அதனால் சிம்ம ராசிக்காரவங்க எப்பயுமே கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. ஸ்மார்ட் ஒர்க்கில் சீக்கிரமாக ஒருத்தன் சக்ஸஸ் ஆகிறானேன்னு சந்தோஷப்படாதீங்க, அதனால் அவனுக்கு பிரயோஜனமே இருக்காது. இந்த மன விரக்தி அதிகமாக சிம்மத்தை எப்பயுமே ஆட்டி வரைக்கும். சமூகத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து உயரணுங்கிற எண்ணம் என்றைக்குமே சிம்மத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்தால் வரவில் வைப்பாங்க, இல்லைன்னா செலவில் வைக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட சிம்மத்துக்கு வர இந்த 15ஆம் தேதி, இப்போ இந்த ஜூலை 15 ஆணி 31 இதிலிருந்தே இப்போ உங்களுக்கு ஆரம்பமாயிட்டு சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார். கார்த்திகை 14ஆம் தேதி வரை இருக்குது. கார்த்திகை 14 இங்கிலீஷில் சொல்கிறீங்களா? கரெக்டு தான். நவம்பர் 30. என் பிள்ளைங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்ல. நவம்பர் 30. அப்போ நவம்பர் மாதம் 2026 தான். கரெக்ட், வருஷமும் கேட்குறீங்க, 26 தான். அப்போ அது வரைக்கும் இந்த வக்கர பயிற்சியில் இருக்கார். ஆல்ரெடி சூரியனுக்கு சனி ஒத்து வராது. இப்போ சனி வக்கர பயிற்சினா ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. சனி வந்து கொஞ்சம் பின் யோசனைக்காரர். இப்போ வீட்டில் பார்த்துருக்கீங்களா? பெண்களுக்கு சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தின்னுவாங்க. நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது கிடையாது. பெண் புத்தி பின் புத்தினா என்னென்னா, நாளைக்கு நடக்கக்கூடியதை இன்றைக்கே தெரிந்து வைத்து கொள்பவள் தான் ஒரு தாய், ஒரு பெண். அவளுக்கு நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கே தெரியும். நம்ம பண்ணுற கேப் மாதிரித்தனம், மொல்ல மாதிரித்தனம், இதெல்லாம் பிள்ளைங்க என்ன பண்ணும், புருஷன் என்ன பண்ணுவான், எல்லாம் பொம்பளைங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து திறமையாக பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறதா நினச்சிப்போம். பொம்பளைங்கள்ட்ட மட்டும் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியா, தெரில சரி நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. இப்போ காதை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தோடை நல்லா போட்டுப்பாங்க, தோடை கொஞ்சம் அப்படி டைட் பண்ணுவாங்க. நமக்கே புரியாது என்னென்ன எனக்கு ஏற்கனவே குத்திருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அது சொல்லாமல் சொல்லுவாங்க. இதான் பெண்கள். பெண் புத்தி பின் புத்தின்னு அதுக்கு தப்பான மீனிங் நினச்சிக்கிறாங்க. பெண் புத்தி நாளைக்கு நடக்கிறது, அவங்கள்ட்ட பொய்யே பேச முடியாது. அப்போ அதே மாதிரி சனி பகவான் இப்போ நாளைக்கு நடக்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆஹா, என்ன ஒரு டீச்சர் வந்திருக்காரு, இது ஒரு நல்ல நேரம், இதை போய் கண்டு ஏன் நம்ம பயப்படுவானே? அவர் வக்கரம் அடைகிறாருன்னா நம்ம உக்கரம் அடைகிறோம். என்னங்க நான் மாட்டு சிவனேன்னு போயிட்டுருக்கிற நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், இந்த ஆள் வேறு சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை தம்பி, அதை கண்டு நீ ஏன் உக்கரம் அடைகிற? இவர் என்ன பண்ணுறார், நாளைக்கு நடக்கக்கூடியது இன்றைக்கி ஒரு உங்களுக்கு லெசன் கொடுக்க போகிறார். இந்த ஒரு டைமிங், இந்த டேட் ஆஃப் டைம், இந்த நவம்பர் 30க்குள்ளே
என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுப்போம். சமூகத்தில் மரியாதை ஏற்படும். மிஸ் பண்ணலாமா? இந்த ஜால்ரா தட்டுறவனெல்லாம் தூக்கி விட்டுருங்க, வேணாம். ஜால்ரா தட்டுறவன், இந்த ஸ்துதி பாடுறவன் அதெல்லாம் வேண்டாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்மளே செல்ஃபி எடுத்துக்கும். அப்படி இந்த கேமரா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடுறதுனால தானே பிரச்சனை நமக்கு. அவன் சொல்கிறான், சார் நீங்கள் இப்படி இருங்க அப்படிங்கிறான். ஓ அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு. கேமரா நம்மளே பிடிச்சிட்டா, நம்மளே செல்ஃபி எடுத்துட்டா, வேலை முடிஞ்சு போச்சு. உடனே அப்லோட் பண்ணிடலாம். பண்ணலாமா? சமூகத்தில் மரியாதை ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ஏதாவது பொருளாதாரத்தில் டவுனாக இருந்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்க கஷ்டமாக இருக்குங்க, கடன் அடைக்க முடியலைங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, மன வருத்தத்தில் இருக்கிற, என்னோடய இமேஜே குறைஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கிறேங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகப்படுத்துங்க. உங்களோட முன்னேற்றத்தை அதிகப்படுத்துறதுக்கு டெய்லி கனெக்ட் பண்ணுங்கள் எல்லாரோடையும். நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கோ அது சம்மந்தமான மனிதர்களோட கனெக்டிங்லேயே இருங்க. என்றைக்குமே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வண்டி, டீசல் வண்டி பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி. டீசல் வண்டியை போட்டுறக்கூடாது, அப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகாது, இன்ஜின் கெட்டு போயிடும். பெட்ரோல் வண்டி கொஞ்ச நாள் போட்டு வச்சுருக்கலாம். ஆனால் எந்த வண்டியாக இருந்தாலும் ஓடுதோ ஓடலையோ இத்தனாயிரம் கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணி ஆகும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஆயில் கெட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரவங்க நமக்கு என்ன திறமை இருக்கோ அது சம்மந்தமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது சம்மந்தமான மனிதர்கள்ட்ட பேசணும். வாய்ப்பெல்லாம் யாரும் வீட்டு தடை கதவை தட்டி தம்பி வாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பல பேருக்கு நம்ம இருக்கோங்கிறத நினைவுபடுத்தணும். நினைவுபடுத்தினா தான் அந்த உலகம் மறதியே. மக்கள் மறதி பிடிச்ச மக்கள் தெரியுமா? மக்களுக்கெல்லாம் ஞாபகம் இருந்தால் அப்போ அரசியல் எப்படி நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் ஞாபகம் மறதியெல்லாம் இல்லாமல் இருந்தால் அரசியல் நடக்குமா? ஞாபகம் மறதி இருந்தால் தான் அரசியலே நடக்கும். மறந்துடுவாங்க. அப்போ ஒரு தொழிலில் இருக்கீங்க, சிம்மராசிக்காரவங்க நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்கன்னு வெளியில் காட்டுங்க. இது நல்ல நேரம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். வேஸ்ட். இந்த நேரம் பேசாதீங்க, பேச்சே வேண்டாம், செயலில் காட்டுங்க. அது மாதிரி என்ன ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சொல்லாதீங்க. நான் இங்கே வாக்கிங் போகிறேன், நான் இங்கே போய் காப்பி குடிக்க போகிறேன், நான் இங்கே போய் சாப்பிட போகிறேன், நான் இந்த தொழிலே கற்றுக்க போகிறேன். வேண்டாம், சொல்லாத, செய். அதை பார்ப்பான். டெய்லி வாக்கிங் போகும்போது பார்ப்பான், என்னடா இந்த ஆள் டெய்லி வாக்கிங் போயிட்டுருக்காரு, எவனோத்தன் பார்ப்பான். அவனுக்கே தெரியும், நீ செய்யும்போது அவன் பார்ப்பான். நீ சொன்னீன்னா மறுநாள் போக முடியாது. தங்க பிள்ளைங்களா, நான் பேசுகிறத நல்லா கேட்கணும். புரியுதுங்களா தங்கங்களா? ஆமாம். சட்ட விவகாரங்களில் கவனம் ரொம்ப தேவை. என்னையா பயமுறுத்துற அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பயமுறுத்துவேனா? பேசுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீ ஏதாவது வாயை விட்டுட்டிங்கன்னா இதை பிடிச்சிப்போம் மற்றவன். இந்த நேரம் நம்ம வாயை விடக்கூடாது, நம்ம செயலில் தான் காட்டணும்னு சொல்லிட்டேன். அப்போ சட்ட விஷயங்கள், நோ பார்க்கிங்கில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறது, எவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறது, உசுப்பேற்றுவான் எவனாவது, உன்னை யாராவது பண்ண முடியுமா ராஜா அப்படின்வான். அவன் பேச்சை கேட்டு நம்ம கீழே இறங்கிடுவோம், தெருவில் எடுத்து விட்டு போடுவான். இப்போ என்ன பண்ணணும்? தப்புன்னு தெரியுதுல்ல, அது வேண்டாம், இப்போ பண்ண வேண்டாம். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. உறவினர்கள் மூலமாக ஆதரவு கிடைக்கும். பயணங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களில் சில நல்ல மனுஷங்களை சந்திப்பீங்க. நல்ல மனுஷங்களை பாருங்கள், நிறைய நல்ல புது மனுஷங்களோட பழகுங்க. இனிமேல் இதுதான் பிளான். இந்த காலகட்டம் புது மனுஷங்களோட பிளான் பண்ணுங்கள், பழகுங்க, புதிய கூட்டாளிகளை உருவாக்குங்க. 100% நல்லா இருப்பீங்க. பழைய அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அது என்ன தான் நீங்கள் பேக்கெட் மாற்றி வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், பயப்படாதீங்க. வாழ்க்கை துணை மூலமாக ஆதரவு ஏற்படும். ரொம்ப யாராவது குடும்பத்தில் பிரிகிற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா சேர்ந்துருவீங்க. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா புது வாழ்க்கையே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா இன்னொரு வாழ்க்கையே கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நல்லா இருக்கும் அந்த சான்சஸ், மிஸ் பண்ணாதீங்க. திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தள்ளி போட வேண்டாம், ஓகே பண்ணுங்கள். ஸோ இப்போ சனி வக்கர பயிற்சினால் சனி பகவான் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். அவர் உங்களை அவேர்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்க போகிறார். அதை விட்டுட்டு பயந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. அப்புறமா பார்த்துப்போங்க, சனி வக்கரம்லாம் முடிக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலம் போயிடும். புரியுதா? நல்லது நடக்கும்.
இந்த சிம்மராசிக்காரவங்க அவசியமாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? டெய்லி காலையில் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டு வாசலில் கோயில் கோபுரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கோயில் கோபுரத்தை தரிசனம் பண்ணுங்கள். பட்சி கருட தரிசனம் பண்ணுங்கள். கருட தரிசனம் பட்சி தரிசனம் பண்ணுங்கள் டெய்லி. சாயந்தர நேரம் அந்தி சாயந்தரம் பொழுது பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய் சிவ தரிசனம் பண்ணுங்கள். பெருமாளுடைய விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி உங்கள் வீட்டில் ஓட விடுங்க. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, வளர்ச்சி அடையும். என்ன உறவுகளே, சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துருமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம். ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லோரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனை, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போடுறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசா புத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.